கோவை மக்களவை தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவரது வேட்புமனு குறித்து சர்ச்சை எழுந்திருக்கிறது. இன்று காலை அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் பிற்பகல் நாம் தமிழர் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார்கள். அந்த புகார் மனுவில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தாக்கல் செய்திருந்த அந்த வேட்புமனுவானது நீதிமன்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பத்திரங்கள் மூலம் அந்த வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது விதிமுறை மீறிய செயல் எனவும் அதை நிராகரித்திருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த சூழலில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு புதிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவின் நகலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வேட்புமனுவில் நான் ஜுடிஷியல் டாக்குமெண்ட், அதாவது நீதிமன்றம் அல்லாத பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பத்திரத்தின் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சார்பில் 3 வேட்புமனுக்களானது மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து இன்னொரு வேட்புமனுவில் அதாவது நீதிமன்ற பயன்பாட்டிற்கான பத்திரம் மூலம் ஒரு மனுவும் நீதிமன்றம் அல்லாத பணிகளுக்கான ஒரு மனுவும் என 2 பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நான் ஜுடிஷியல் டாக்குமெண்ட், நீதிமன்றம் அல்லாத பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நான் ஜுடிஷியல் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய அபிடவிட் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மறுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட நிர்வாகம் இன்று மாலை 5 மணிக்கு மேலாகத்தான் இந்த டாக்குமெண்ட்டுகளை பதிவேற்றம் செய்திருக்கிறது. விதிமுறைப்படி நேற்றைய தினமே அந்த டாக்குமெண்ட்டுகள் அனைத்துமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இன்று மாலை வரை அந்த டாக்குமெண்ட்டுகள் எதுவும் புதிதாக பதிவேற்றம் செய்யப்படாத நிலையில் மாலை 5:17 மணிக்கு இந்த டாக்குமெண்ட்டுகளை பதிவு செய்திருப்பதாக குற்றம் சாட்டி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் திரண்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது ஏராளமான போலீசாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது.